ஒரு ரேஷியோ, இங்கே ஒரு ரேஷியோ, இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ரேஷியோ ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ரேஷியோ ஒய் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம்? டிவிஷன் எழுதலாமா? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரேஷியோவே எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸ் டிவைடட் பை 7.5 இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை ஒய்ன்னு எழுதலாம். அடுத்து இது ரெண்டு ரேஷியோவையும் கம்பைன் பண்ணும்போது 8 டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 17.5 அப்படி தானே எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இதில் ஒய் மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாமே நம்பர்ஸாக இருக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருமா? அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7y இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 17.5 நான் என்ன பண்ணுறேன்னா 175 டிவைடட் பை 10ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். அடுத்து இங்கிட்டு இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க 7 இங்கிட்டு வரும்போது டிவிஷனில் இருக்கும். ஸோ இப்போ அடிக்கலாமா? 1 7 7 14 5 35 25 வருது. திருப்பி 5 25 2 5 10 1 2 4 2 8 ஸோ 5 20. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 20. அந்த 20 தூக்கி இங்கே போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதான், சிம்பிள். அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் வேணும்னா 8 இன்ட்டு 7.5 வந்து 75 டிவைடட் பை 10ன்னு போட்டிருக்கலாம். ஆல்ரெடி ஒய் இருக்குது, ஒய்க்கு தான் நம்ம 20 கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ 20 இங்கே போட்டுட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 5 10 1 5 5 25 அப்புறம் 3 5 15 4 5 20 1 4 2 8 1 2 2 அடிச்சிடலாம். ஆன்சர் என்ன வருது? 3 வருது. அப்போ எக்ஸ் ரேஷியோ ஒய்ங்கிறது என்னது? 3:20. ஸோ ஆன்சர் இதுக்கு 3:20.